அவ மாத்திரம் தன்னை மறைச்சுக்கணும்னு நினைச்சுட்டான்னா உலகத்துல வேற யாராலையும் அம்பாளை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவ அருளணும்னு நினைச்சான்னா உலகத்துல எந்த சக்தி மறைச்சாலும் அவ நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. அது அந்த பண்பை தான் அவளுடைய இயல்பான பண்பு. அதுதான் குணாதீதா, அழியாத குணக்குன்றேன்னு சொல்லுவார் அபிராமபட்டர். எண்ணில் ஒன்றுமில்லா வெளியேறுவார். அழியாத குணக்குன்று அப்படின்னா 2 முரண்பாடுகளின் சமன்பாடு அம்பாள். அவ்வளோது பண்பு இருக்கு. அதனால பேராற்றல் மிக்கவள், அதனால அலந்தறிய இயலாது. அதனாலதான் குணாதீதா. இந்த நாமாவளி சொல்லிட்டே இருந்தா என்ன அப்படின்னா மந்திர சித்தி உண்டாகும். மந்திர சித்தினா சாதாரணமான விஷயம் இல்லை. உலகியல்ல யாரால செய்ய முடியுமோ அதெல்லாம் தாண்டி செய்ய முடியாத விஷயங்களை செய்யக்கூடிய பண்பு உருவாகும். அதுதான் குணாதீதா. நெருப்பு மேல நடக்கிறது, தண்ணி மேல நடக்கிறது, ஆகாயத்துல நடக்கிறது, இதெல்லாம் யாராலையும் முடியாது. ஆனா அந்த மாதிரி சித்துக்களை ஞானிகள் வேண்டி பெற்றார்கள் அம்பாளிடத்துல. அந்த மாதிரி சித்துக்களை கொண்டு அந்த நம்பிக்கையை மக்கள் மத்தியில சொல்லணும்னு, மக்களுக்கு அந்த இறை அன்புன்னு ஒண்ணு இருக்கு, இறைவன் ஒண்ணு இருக்குன்னு சூட்டுறதுக்கு அந்த சித்தை பயன்படுத்தி அம்பாளுடைய அனுகிரகத்தை நிறைய அதிகமான பேர் அடைவதற்கு ஞானிகள் வழிவகை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞானியர்கள் வணங்கிய குணங்களில் அது ஒன்று. இதை நாம் வணங்கினால் அந்த மந்திர சித்தி ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த சித்தை பெற முயல்வோமாக.